மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 49. இரவு வரை ஆதியை காணும் ஆவல் கொண்டு துடித்து கொண்டிருந்த இதயத்தை அடக்க வழி தெரியாது தவித்து கொண்டிருந்தாள் மிருணாளினி. அவனிடம் தன் காதலை காட்டாமல் எப்படி மறைப்பது என்று 1000 யோசனைகளை செய்தபடி இருந்தாள். ஆனால் காலையில் நாயகியின் உடல்நிலை கண்டவளுக்கு அவள் மகிழ்ச்சி மொத்தமும் வடிந்து போனது. ஏதோ ஒரு பயம் அவளை ஆட்டி படைத்தது. தந்தையை இழந்த அந்த நிமிடங்கள் எல்லாம் கண்முன் வந்து போக, தாயையும் இழந்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவளை கவ்விக்கொண்டது. அம்மா, ஜுரம் எல்லாம் அடிக்கடி உனக்கு வருதா? ஏய் மிருனா, என்னடி, சாதா ஜுரம்தான் இது, பயப்படாதடி. உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? அவள் தலை கோதி புன்னகைத்தார். அவள் விழிகள் நீரை பொழிய தயாராகின. நான் உன்னை சரியா பார்த்துக்கிறது இல்லையா? சம்பாதிக்கணும்னு உன்னை பற்றி யோசிக்காமல் விட்டுடுறேனா? சிறு பிள்ளையை போல் கேட்டாள். யாருடி சொன்னா அப்படி? நான் உன் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அம்மா, நீயும் இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லைம்மா. சட்டென்று ஒரு துளி நீர் வழிந்து விட்டது. சி, என்ன பேச்சுடி இதெல்லாம்? நானே எவ்வளோ ஆசையாக இருக்கேன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து உன் பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்து எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு அப்புறம்தான் போகணும்னு இருக்கேன். நீயே என்ன சீக்கிரம். அம்மா என்று அதட்டினாள் மிருணாளினி. சட்டென்று அவரை கட்டி பிடித்து கொள்ள அவர் கன்னம் பற்றி அழுத்தமாக முத்தம் வைத்தார் நாயகி. என் செல்ல பொண்ணு இல்லை, சீக்கிரமாக கிளம்பி கல்யாணத்துக்கு போ என்று விட்டு சென்று தயாரானாள். என்னதான் நாயகி தைரியம் கோரினாலும் கொஞ்சம் வருத்தத்துடனேயேதான் மண்டபத்திற்குள் நுழைந்தாள். திடீரென்று அவள் எதிரில் வந்து நின்றான் ஆதி. அவனை கண்டதும் ஏனோ மனம் கொண்ட சோகம் எல்லாம் எங்கோ பறந்து போனது. உள்ளே ஏற்பட்ட பயம் எல்லாம் காணாமல் போனது. தனக்காக என்றும் பிடிப்பாக அவன் இருப்பானா என்ற ஏக்கம் பிறந்தது. அதே எண்ணத்தோடு அவனை பார்த்தாள். கிரீம் கலர் ஷர்ட்டும் டார்க் ப்ரௌன் பேண்ட்டும் அவன் அணிந்திருந்தான். நீட்டாக டக்கின் செய்த உடையோடு கம்பீரமான பார்வையோடு நின்றவனை கண்டு சட்டென்று தடுமாறினாள். விழி விரித்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன மேடம், கண்ணோரமாக ஏதோ வருத்தம் தேங்கி நிற்குது? அவன் கேட்டதும் திகைத்தாள். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன், நீங்கள் மட்டும்தான் என் ஃபேஸை ரீட் பண்ணுவீங்களா? ஒற்றை புருவம் ஏற்றி இறக்கி அவன் கேட்க அந்த செயலில் சிக்கி தவித்து போனாள். சிறு புன்னகையோடு அவனை கடந்து உள்ளே சென்றாள். அவளை தொடர்ந்து அவனும் சென்றான். அங்கிருந்த பெண்களோடு அவள் ஐக்கியமாகிவிட தூரத்தில் அமர்ந்த பார்வையை அவளிடமே வைத்திருந்தான் ஆதி. குங்கும நிற பட்டுப்புடவையில் ஜரிகையால் இலைகள் ஆங்காங்கு நெய்யப்பட்டு இருந்தன. வெந்தய கலர் பார்டர் என்பதால் அந்த நிறத்தில் பிளவுஸ் அணிந்திருந்தாள். அந்த நிறம் அவள் அழகை இன்னும் எடுத்து காட்டி கொண்டிருந்தது. தோளை தாண்டி கொஞ்சமாக நீண்ட கூந்தலில் மல்லிகை பூ வேறு அவனை மிகவும் இம்சித்தது. விரல் ஆட்டி அவள் பேசிக்கொண்டிருக்கையில் அவள் விழிகள் ஆடும் நடனத்தில் இவன் கட்டுண்டு கிடந்தான். மனம் செய்யும் இம்சையை தடுக்க முடியாமல் அப்பட்டமாக அவளை ரசித்து கொண்டிருந்தான். அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் நித்தீஷை அழைத்தான். சொல்லுடா மச்சான். டேய் மாப்பிள்ள, உனக்கு வந்த நோய் எனக்கும் வந்துடுச்சுடா. ஹஹஹா உறக்க சிரித்தான் நித்தீஷ். என்னடா மாப்பிள்ள சிரிக்கிற? என்ன நோய்னு கேட்க மாட்டியா? அந்த நோய்க்கு காரணம் மிருணாளினி அப்படின்னு பேர் வச்ச பொண்ணா? திகைத்தான் ஆதி. மாப்பிள்ள, உனக்கு எப்படிடா தெரியும்? அபி பையன் சொன்னானா? ஓ, அவனுக்கு தெரியுமா? அப்போ நீ அவன்கிட்ட சொல்லியிருக்க, என்கிட்ட சொல்லலை. அது சரி, என்ன இருந்தாலும் அவன் உன் தம்பி, நான் வேற வீட்டு பையன்தானே. டேய் போதும், ரொம்ப பேசாத. அவன் கண்டுபிடிச்சிட்டான், என்கிட்ட கேட்டான், ஒத்துக்கிட்டேன். உன்ன மாதிரி கண்டுபிடிச்சும் கமுக்கமா இல்லையே அவன். ஓ அப்படி, சூப்பர். தப்ப எங்கள் பக்கமே நல்லா திருப்புறீங்க டிஎஸ்பி சார். போடா என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் ஆதி. அடுத்த நொடி மீண்டும் நித்தீஷிடமிருந்து அழைப்பு வந்தது. என்னடா மச்சான், உன் லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்ததும் என்ன கட் பண்ணுற பார்த்தியா? இப்போ மட்டும் நீ நேரில் இருந்தால் சாவடிச்சிடுவான்டா மாப்பிள்ள. ஏற்கனவே நான் ஏதோ ஒரு ஃபீலிங்கில் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். நீ வேற கடுப்பேத்தாதடா. எதுக்குடா இந்த லவ் எல்லாம் வருது? பேசாமல் வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனையே இல்லைல்ல. இதோ ஒருத்த மேடையில் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. ஆமாம், நீ எல்லாம் எப்படிடா அத்தனை வருஷம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த? அதுவும் அஸ்விக்கிட்ட சொல்லாமலேயே. முடிஞ்சுதா மச்சான்? மூச்சு விட்டுக்கோ. முடியலடா மச்சான், ரொம்ப தடுமாறுறேன். என்ன பண்ணுறது நான்? இத்தனை வருஷம் இல்லாத ஃபீலிங் எல்லாம் வருதுடா. உறக்க சிரித்தான் நித்தீஷ். சிரிக்காதடா மாப்பிள்ள. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இருக்கோ இல்லையோன்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். இப்போதான் திருப்தியாக இருக்குது. டேய், என்னென்ன நினச்ச? வேணாண்டா, சொன்ன அசிங்கமாக இருக்கும். அடக்கப்பட்ட சிரிப்போடு கூறினான். மவனே, என் கையில் மட்டும் மாட்டு, நீ செத்தடா. இப்போதைக்கு விழுப்புரம் வர்ற ஐடியா எல்லாம் இல்லை. என்னையே நக்கல் பண்ணுறல்ல,
உன்னை என்ன பண்ணுறேன் பாரு மனதிற்குள் சொல்லி கொண்டவன் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்குடா மாப்ள. அவ கண்ணில் என்னவோ பவர் வச்சிருக்காடா. அவ காது என்னடா இவ்வளவு குட்டியா இருக்கு. அப்படியே அதில் தொங்குற அந்த தொங்கல் அவ பக்கத்தில் உட்காந்து அதை ஆட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அவ கண்ணை எப்படிடா இப்படி இருக்கு. விரல் வச்சு அழுத்தினா அப்படியே உள்ளே போகும் போல. அதையும் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. டேய் 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 நிறுத்து நிறுத்து, லூசாடா நீ. நான் அவளுக்கு அண்ணன் முறை, பார்த்து பேசுடா. ஓ, அண்ணன் முறையா? முறையா இருந்தாலும் பேசக்கூடாது. ஆனால் சொந்த அண்ணனா இருந்தா ரசகுல்லா கடிக்கிற இப்படியெல்லாம் பேசலாம் இல்லை? என்னடா மச்சான் பழி வாங்குறியா? அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ ஒரு வழி சொல்லு. தூரத்தில் இருந்தால் இப்படி தான் ஆகும். பேசாமல் பக்கத்தில் போய் உட்காந்துரு, அப்போதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிதிஷ் கூறியதும் அவன் முதுகில் 2 அடி விழுந்தது. அதையெல்லாம் அவன் கண்டுகொள்ளவே இல்லை. புருவம் சுருக்கி யோசித்தான் ஆதி. நிஜமாக தான் சொல்கிறியா மாப்ள? டேய், நான் போய் சொல்லுவேனா? அதுவும் உன்கிட்ட. முதல்ல காலை கட் பண்ணிவிட்டு அவள் பக்கத்தில் போய் ஜோடியாக உட்காரு. நீ ஏதோ சொல்கிற, நானும் கேட்குறேன். ஆல் த பெஸ்டா மச்சான் என்று விட்ட அழைப்பை துண்டித்தான் நிதிஷ். மை சன். எஸ் மை மம்மி. ஒய் திஸ் கொலைவெறி? பின்ன என்ன மாதிரி 22 வயசில் லவ் பண்ண ஆரம்பித்தா 5-6 வருஷம் வெயிட் பண்ணலாம். இவ ஆல்ரெடி லேட்டு. சட்டு புட்டுன்னு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணத்தை முடிக்க வேண்டாமா? நீங்கள் பார்க்குற மெகா சீரியல் மாதிரி இழுக்காமல் நான் பார்க்குற சினிமா மாதிரி முடிஞ்சால் சந்தோஷம்தானே? நந்தினி அவனை முறைத்தாள். ஆனால் அது மெகா சீரியலா, சினிமாவா, இல்லை ஷார்ட் ஃபிலிமா? இல்லை என்றால் ட்ரெய்லர் டீசரோடு நின்று விடப் போகிறதா? யாருக்கு தெரியும்? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிதிஷ் கூறியதை கேட்டு எழுந்து மிருணாளினியின் அருகில் சென்று அமர்ந்தான் ஆதி. சரியாக மண்டபத்திற்குள் நுழைந்தனர் வெற்றியும் தமயந்தியும். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.